விமலா ராஜநாயகம் அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். ஏன்னா அப்போ தான் அடுத்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி ராஜநாயகம் சார், ஓ சூப்பர், ராஜநாயகம் சார் குங்ஃபு கலைஞர், ஆமாம் சூப்பர், வாழ்த்துக்கள், நல்லா நடிச்சிருந்தீங்க, உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். ராஜேஷ் சார் அவங்க இயக்கி கதாநாயகன் நடிச்சிருந்தீங்க, சூப்பர். இங்கே நிறைய பேர் கேரளா தான் இருக்கிறாங்கல்ல, எல்லாம் சக்கப்பழம், புட்டு, கொண்டக்கடலை, ஸோ அதுதான் ஞாபகம் வருது. ஸோ எடிட்டர் கூட கேரளா தானே எல்லாருமே. ஸோ அந்த ஹோல் டீமுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்கள் எப்போ அப்பா பார்க்க வரும்போதும் முருங்கை எடுத்துகிட்டு வருவீங்க, அதை நானும் பார்த்துருக்கேன். அப்பாவும் உங்களை நிறையா தடவை கிண்டல் பண்ணியிருக்காரு. அதனால் சொல்கிறவங்க 1000 சொல்லுவாங்க, வாழ்ந்தாலும் ஏசுவாங்க, தாழ்ந்தாலும் ஏசுவாங்க அப்படின்னு நானே மனசுக்குள்ளே நினச்சிட்டேன். அடிக்கடி மீனாட்சி சுந்தரம் சார் கூட என்கிட்ட அந்த வார்த்தையை சொல்லுவார். ஸோ அப்போ சோனு என்கிட்ட சொன்ன அந்த வார்த்தை, கண்டிப்பாக உங்களை அப்பா பாக்கியராஜ் சார் அவரோட அன்பை பெற்றவர் நீங்கள், அதனால் நீங்கள் எதுவும் கலங்க வேண்டாம் அப்படின்னு அவருக்கு நான் ஆறுதல் சொல்ல வேண்டியவன், அவர் எனக்கு ஆறுதல் சொல்கிறாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துக்கிட்டு இப்போவும் நான் சொல்கிறேன், நான் பண்ணது நியாயப்படுத்தணும் அப்படின்றதுக்காக சொல்ல வரல. நான் ஒரு சினிமா கலைஞனுங்க, என்னோடய ஸ்டைலில் தான். அதுவும் நான் வேறு ஏதோ ஒரு தடைப்பட்ட பொருட்களையோ நான் எதுவும் எடுத்துகிட்டு போய் இது பண்ணல. பாக்கியராஜ் சார் என்றால் அதுதான் அடையாளம். பல பேர் விமர்சனம் செய்திருந்தாலும் சில பேர் எனக்கு ஆதரவாக சொல்லியிருந்தாங்க. அது கூல் சுரேஷ் தவறாக எதுவும் பண்ணலைங்க. சில பேர் சொன்னாங்க, நீங்கள் முருங்கை கட்டு எடுத்துகிட்டு போகாமல் அது மாலையாக கூட செய்து எடுத்துகிட்டு போயிருக்கலாம் அப்படின்னு. எனக்கு அதெல்லாம் தோணலைங்க, புரியுதுங்களா? அவர் இறந்துட்டார் என்ற ஒரு செய்தி கேட்டவுடனே நான் அவ்வளவு நொந்து போயிட்டேன். அதனால் தயவு செய்து ஒருவேளை நான் செய்தது தவறு என்று நீங்கள் நினைத்திருந்தால் நான் மனப்பூர்வமான மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா நீங்கள் இல்லாமல் நான் இல்லை. நீங்கள் என் மேலே வச்சுருக்க அன்புனால தான் என்னை பற்றி நீங்கள் விமர்சனம் செய்கிறீங்க. அது எனக்கு புரியுது, நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் என்றைக்குமே உங்கள் மனசு நோகும்படி நான் நடந்து கொள்ள மாட்டேன். இன்னொன்று, என்னை பற்றி பேசுங்க, பரவாயில்ல, நான் உங்கள் வீட்டு பிள்ளை. உங்கள் அண்ணனாக, தம்பியாக, மாமனாக, மச்சானாக, சித்தப்பனாக, பெரியப்பனாக என்னை பற்றி பேசுங்க. ஆனால் பார்த்திபன் சாரை அப்படி பேசலாமா? பாக்கியராஜ் சாரோட இயக்குனர், அவர் உதவி இயக்குனர், அவர் கூடவே இருந்தவர். அதனால தான் பாக்கியராஜ் சாரோட ஸ்டைல் என்னவோ அதே தான் பார்த்திபன் சார். அவருக்கு பேனா மாலை போட்டார், பேடு, பென்னு. இப்போ சமீபத்தில் கூட ஃபோட்டோ வேறு மாதிரி பார்த்த மாதிரி இருக்குது, மக்களை பார்த்த மாதிரி இல்லை, ரசிகர்களை பார்த்த மாதிரி இல்லைன்னு சொல்லி வேறு ஃபோட்டோவை மாற்றினாங்க. ஆனால் அதை கூட விமர்சனம் செய்துட்ருக்கீங்க. நாங்கள் என்னங்க அப்போ உங்களுக்கு என்ன ஒரு கேளிக்கை பொருளா? என்னை பற்றி என்ன வேணால் சொல்லுங்கள். பாக்கியராஜ் சாரையோ பார்த்திபன் சாரையோ தயவு செய்து எதுவும் விமர்சனம் பண்ணாதீங்க. அது அவங்க 2 பேருக்குள்ள, குருவுக்கும் சிஷ்யனுக்கும் உள்ள அது அண்டர்ஸ்டாண்டிங். அது பாக்கியராஜ் சாருக்கு நான் முருங்கை தான் கொடுத்தேன். இதெல்லாம் நான் உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்றதுக்காக சொல்ல வரல. நான் ஏதாவது தவறாக செய்திருந்தால் நான் மனப்பூர்வமான மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லை, தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் சார், நீங்கள் பாக்கியராஜ் சாருக்கு அரசு மரியாதையை கொடுத்தீங்க. ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நான் சினிமாக்காரனாக கேட்கல, ஒரு ரசிகனாக கேட்குறேன், தமிழக மக்களில் ஒருவனாக கேட்குறேன். பாக்கியராஜ் சார் வாழ்ந்த அந்த தெருவுக்கு அவருடைய பேரை வைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா அவருடைய படங்களில் நிறைய பேர் நினைப்பாங்க ஏதோ டபுள் மீனிங் அப்படி இப்படி இருக்குன்னு. படத்தில் நடக்கிறது மட்டும் இல்லைங்க, நிஜ வாழ்க்கையில் நம்ம என்னென்ன செய்து கொண்டு இருக்கிறோமோ, ஒரு குடும்பத்தில் என்னென்ன நடக்குதோ அதை அப்படியே அப்பட்டமாக மக்களுக்கு வெளிக்கொண்டவர் தான் பாக்கியராஜ் சார் அவர்கள். அதனால் இந்த குடும்பங்கள் கொண்டாடும் பாக்கியராஜ் சாரை, தமிழகத்திற்கு பெருமை சேர்த்த பாக்கியராஜ் சாரை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் சார் அவர்கள் பாக்கியராஜ் சார் வாழ்ந்த அந்த தெருவுக்கு அவரோட பேர் வைக்கணும்னு ரசிகர்கள் ஒருவனாக நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். என் இனிய தமிழ் மக்களே என சிங்க குரலில், சிங்கார தமிழ்நடையில் துள்ளி குதித்து வரும் அருவி நீராய், பள்ளி குழந்தை முதல் பாக்கிடிக்கும் கிழவி வரை, பள்ளி குழந்தை முதல் பாக்கிடிக்கும் கிழவி வரை சொல்லி மாளாது உன் திரைப்பணிக்கு தீனி போட்டது நம் இயக்குனர் இமயம். உன் பெயரில் பாரதி இருந்ததால் என்னவோ உன் படங்களில் எல்லாம் பெண்களின் வீர உயிர் கொடுத்தாய். உன் பெயரில் பாரதி இருந்ததால் என்னவோ
உன் படங்களில் எல்லாம் பெண்களின் வீர உயிர் கொடுத்தாய். படித்தாண்டினாலும் பத்தினி பத்தினி தான் என்ற வசனங்கள் உன் உடல் மண்ணில் புதைக்கும் போது என் கண்கள் குளமாகின. உன் உடல் மண்ணில் புதைக்கும் போது என் கண்கள் குளமாகின. கள்ளிப்பாலிலேயே தூக்கிலிடும் சிசுக்களை, கள்ளிப்பாலிலேயே தூக்கிலிடும் சிசுக்களை பள்ளியிலே பாடம் கற்று, கள்ளிப்பாலிலேயே தூக்கிலிடும் சிசுக்களை பள்ளியிலே பாடம் கற்று பாமரனை மாற்றிய உன் வீர சிந்தனை, பாமரனையும் மாற்றிய உன் வீர சிந்தனை எண்ணங்கள் உன் இழப்பை ஆழிப்பேரலை போல் அழவைத்து சென்று விட்டாய். உன் இழப்பை ஆழிப்பேரலை போல் அழைவைத்து சென்று விட்டாய். குருவையும் மிஞ்சியவன் சிஷியன், குருவையும் மிஞ்சியவன் சிஷியன் 10 முறை பார்த்தாலும் மறுமுறை பார்க்க வேண்டும் என்று, 10 முறை பார்த்தாலும் மறுமுறை பார்க்க வேண்டும் என்று கதைகளில் சூனியம் வைத்து தமிழ் மக்களை கட்டி போட்ட பாக்கியவான் பாக்கியராஜா. தமிழ் மக்களை கட்டி போட்டு பாக்கியவான் பாரதி ராஜா. பெண்ணியத்தை கண்ணியமாக காட்டி, பெண்ணியத்தை கண்ணியமாக காட்டி பெண் நினைத்தால் மலையையும் மயில்கல்லாய் மாற்றுவாள், பெண் நினைத்தால் மலையையும் மயில்கல்லாய் மாற்றுவாள் என்று உன் படைப்புகள் தான் எங்களின் பாடங்கள். இந்த 2 ராஜாக்களும் திரையிலிருந்து இந்த உலகிலிருந்து ஓய்வெடுக்க சென்று விட்டீர். இந்த உலகிலிருந்து ஓய்வெடுக்க சென்று விட்டீர். என் மக்களை நிலைகளையே வைத்து விட்டீர். உங்கள் ஆன்மாக்கள் சாந்தி அடையட்டும், உங்கள் ஆன்மாக்கள் சாந்தி அடையட்டும். உங்களின் வழியிலேயே பூத்த ஒரு வீரமகளின் வாழ்க்கை படம், உங்களின் வழியிலேயே பூத்த ஒரு வீரமகளின் வாழ்க்கை படம் பிடித்த ராஜேஷ் இயக்குனரை பாராட்ட வார்த்தை இல்லை. உங்கள் வழியிலேயே ஒரு வீரமகளின் வாழ்க்கையை படம் பிடித்த ராஜேஷ் இயக்குனரை பாராட்ட வார்த்தை இல்லை. வஞ்சி மகளின் இரத்த நாளங்களை இசைநாதங்களாக வழிகொடுத்த, வஞ்சி மகளின் இரத்த நாளங்களை இசைநாதங்களாக வழிகொடுத்த இசையழகன் சதீஷ் சங்கர், இசையழகன் சதீஷ் சங்கர். உங்களின் ராகங்களே வஞ்சியின் கீதங்கள், உங்களின் ராகங்களே வஞ்சியின் கீதங்கள். உன் நடிப்புக்கு வஞ்சியின் இளவரசி தன் காந்தக்கண் பேரழகி, உன் நடிப்புக்கு வஞ்சியின் இளவரசி காந்தன்கண் பேரழகி, உன் நடிப்பின் வஞ்சியின் வெற்றிக்கு சமர்ப்பணம். 3 திரைப்படம் எடுத்தாலும், 3 திரைப்படம் எடுத்தாலும் வெற்றி கிட்டும் வரை விடமாட்டேன், வெற்றி கிட்டும் வரை விடமாட்டேன் என்று விடாமல் படம் எடுக்கும் விமலா, வெற்றி கிட்டும் வரை விடமாட்டேன் என்று விடாமல் படம் எடுக்கும் விமலா. இந்த திரைப்படம் தொடர்ந்து வெற்றி பெறும் உன்னுடைய நிழலா.